பரபரப்பாக இன்றைக்கி சோஷியல் மீடியா முழுவதுமாகவே உலக அளவில் ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் தான். தொடர்ச்சியாக 8வது நாள் தாக்குதல். இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு காணொளி தமிழ் புக்ஷத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ வியூகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? எட்டு நாள் தொடர்ச்சியான தாக்குதல் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தாக்குதலை உன்னிப்பாக கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஏன் இந்த தாக்குதலை இப்போது அமெரிக்கா செய்கிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒன்று இன்னைக்கு லீக் ஆகிருக்கு. அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? டு பாஸ் த்ரூ த ஸ்ட்ரைட் யூ நீட் அவர் பெர்மிஷன், நாட் த ட்வீட்ஸ் ஆஃப் சம் இடியட் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பாஸ் ஆகி போகணுன்னா எங்களுடைய பெர்மிஷன் வேணுமே தவிர சில முட்டாள்களுடைய ட்வீட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடக்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே முட்டாளினுடைய ட்வீட் யாருடையது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய தேவை கிடையாது. எங்களுடைய பெர்மிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுடைய பெர்மிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் துருப்புச்சீட்டு. அமெரிக்காவுக்கு எப்படி அணு ஆயுதம் பெரிய அளவில் கை கொடுத்துச்சோ அதே மாதிரி ஈரானுக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் கை கொடுத்து வருகிறது. உலக நாடுகளுடைய பயத்துக்கு அணு ஆயுதம் காரணம் மாதிரியே உலக நாடுகளுடைய பயத்துக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் ஒரு காரணமாக மாறி நிற்கிறது. ஒருவேளை ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்கன்னா எண்ணெய் அப்படிங்கிறது பல நாடுகளுக்கு கிடைக்காமல் போயிடலாம். இதனால் அந்த நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது மந்த நிலைமைக்கு வரலாம். அதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய பயமும். ஸோ சப்ளை செயின் பாதிப்பில் இருந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, ஜாப், அதன் பிறகு அவங்களுடைய விவசாயம், இது எல்லாமே பாதிப்படையக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் தான் இப்போ என்ன செஞ்சு வச்சுருக்கோம், கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். நாங்கள் நினச்சாதான் உங்களுடைய கப்பல் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்வதற்கு அமெரிக்காவால் எப்படி பதிலடி கொடுக்க முடியும்? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அவங்களுடைய கஸ்டடியில் எடுக்கணும். அதற்கு சாத்தியமான நிகழ்வுகள் என்ன, எந்தெந்த இடத்த பிடிச்சா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முழுவதுமாக ஈரான் கண்ட்ரோல்லேருந்து அமெரிக்கா அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் ரொம்ப முக்கியமான தீவாக தான் இந்த குஷம் தீவு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த குஷம் அப்படிங்கிற அந்த தீவை எதிர்த்து தான் ஒரு 6 மிசைலேருந்து 12 மிசைல், ஒவ்வொரு மிசைலுமே இந்த குஷம் தீவுக்கு எதிராகத்தான் அமெரிக்காவால் வீசப்பட்டிருந்தது. அந்த குஷம் அப்படிங்கிற அந்த தீவில் தான் இவங்களுடைய ஈரானுடைய ஒட்டுமொத்தமான வான் பாதுகாப்பாக இருக்கட்டும், ஆன்டிஷிப் மிசைல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த குஷம் அப்படிங்கிற அந்த தீவை போட்டு தள்ளிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேட்டை பாஸ் பண்ண மாதிரி. அந்த கேட் இல்லைனா கண்டிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அமெரிக்கா கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குஷம் அப்படிங்கிற தீவை இரையாக்கிடலாம், போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பிளானாக இருந்துச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதனுடைய உயிர் சேதங்கள், அதனால் ஏற்பட்டக்கூடிய பாதிப்புகள், ஈரானுக்கு அது எப்படி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்டாக அமெரிக்காவும் எந்த விதமான செய்தியும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வச்சு நடக்கக்கூடிய கேமில் ரொம்ப முக்கியமான இடம் தான் இந்த குஷம் தீவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பதிலடியாக ஜோர்டன் பக்கமாக இருக்கக்கூடிய அமெரிக்க ட்ரூப்ஸ்க்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதலும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் வைரல். இல்லை, நாங்கள் இது எங்களுக்கு பெரிய அவமானம் தான். அதே நேரத்தில் இதே மாதிரி தாக்குதல் இனி வருங்காலங்களில் நடக்காமல் இருப்பதற்கு ஈரானுடைய ஒட்டுமொத்தமான மிசைல் டெக்னாலஜி, அவங்களுடைய ஏவுதளம், இது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன செய்வோம், அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குவைத் ஏர்போர்ட். நான் காலையில் தமிழ் பட்சத்தில் வீடியோ போடும்போது துபாய் ஏர்போர்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். குவைத் ஏர்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே பதட்டமான நிலைமை தான் இருந்து வருகிறது. இன்றைக்கும் குவைத்துக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பெரிய மாயை நம்ம முன்னாடி இருந்துச்சு, துபாய் மாதிரியான ஒரு சேஃபஸ்ட் இடம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வர்றதுக்கு, அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் விட்டு வெளியேறுவதற்கு கியூ நிற்கிறாங்க. ஏர்போர்ட்டில் எந்த விமானம் எப்போது சேவையை தொடங்கும், எப்போது சேவையை ரத்து பண்ணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத வண்ணம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய பல நிறுவனங்களும் பதட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. துபாயில் மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. மிடில் ஈஸ்ட் முழுவதுமாகவே இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பன் யாராவது மிடில் ஈஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் பண்ணி மச்சான் எப்பரா சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்களேன். அவங்க சொல்லுவாங்க, இங்கே சம்பள பிரச்சனை இருக்குது விக்கி, இங்கே இந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கான்ட்டு ஒரு டவுட் இருக்குது விக்கி. அடிக்கடி சைரன், பஹ்ரைன், குவைத், இல்லாட்டி இது துபாய்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சைரன் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எப்போ எங்கே போக சொல்கிறாங்களோ அங்கே போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. அதை விட எங்களுக்கு அடுத்த மாதம் ஜாப் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க இவ்வளோ நாள் சம்பாதிச்சு வச்சுருந்த பெயர், புகழ், பணம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அப்படி லூஸ் பண்ண அவங்களுடைய வேலை வாய்ப்பும் கம்மியாகும், அவங்க சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கும் திறன் கம்மியாகும், அவங்களுடைய அந்நிய செலவாணி கம்மியாகும். இது எல்லாமே அரபுலக நாடுகளை பெரிய அளவில் பாதிக்கும். ஸோ வளைகுடா நாடுகளில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறது 2026 ஆச்சரியம் தான். ஆனால் அந்த சிச்சுவேஷன் இன்னும் ஒஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அமெரிக்கா ஏன்பா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பதிலை IRGC கொடுக்குறாங்க. IRGCனுடைய அறிவிப்பின்படி ட்ரைங் டு காம்பன்சேட் ஃபார் மிலிட்ரி டிஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இராணுவத்தை வைத்து ஈரானை அடித்து ஜெயிக்க முடியல அமெரிக்காவால். ஸோ அமெரிக்காவினுடைய இந்த மிலிட்ரி டிஃபீட் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு எப்படி டைவெர்ட் பண்ணலாம்? ஒன்றுமே கிடையாது, எங்களை அடிச்சிட்டாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அமெரிக்கா பிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய மிலிட்ரி டிஃபீட்டை மடைமாற்றம் செய்வதற்கு தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அமெரிக்கா செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி IRGC இன்றைக்கி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் ஏன் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அட்டாக் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பை வச்சுருக்காங்க. நிறைய அமெரிக்கர்கள் உங்களுக்கு கேட்டால் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஏன்னா இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். நிறைய அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய அதிபர் எதற்காக ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை, இதுக்கான எண்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது எங்களால் சொல்லவே முடியலை. யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் நாங்கள் பெருவாரியான பங்காக இருக்கிறோம், எங்களுடைய பணமும் நேரமும் எங்களுடைய எதிர்காலமும் இங்கே பணயம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்கர்களுடைய கருத்து. ஏன் அட்டாக் நடக்குது, அந்த அட்டாக்கினுடைய இறுதி வடிவம் என்னவாக இருக்கும், இதனால் அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு விஷன். உண்மையிலே அது ட்ரம்ப் அவர்கள்ட்ட இருக்குமான்னு கேட்டால் அதுவும் தெரியலை. அப்போ எந்த விஷயமே இல்லாமல் தான் இந்த அட்டாக் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது அமெரிக்கர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். ஈரானுடைய புதிய யுக்தி அப்படிங்கிறது எஸ்கலேஷன் ஆஃப் இன்டென்ட் அப்படிங்கிறது தான், தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான உறுதியான நோக்கம். ஸோ இந்த தாக்குதல் அப்படிங்கிறத அதிகமாக பயன்படுத்துவது ஹோமஸ் பகுதியில் தான் நம்ம சொன்னோம். எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி குறையும், உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அமெரிக்காவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது, போக்குவரத்து, உணவு மற்றும் அன்றாட பொருட்களினுடைய விலை உலகெங்கிலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அமெரிக்க மக்களிடையே ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிரான அதிருப்தியை இது உருவாக்கலாம், ஈரானுடையான பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்யுமாறு உள்நாட்டு அரசியல் அழுத்தம் அதிகரிக்கலாம். அப்படின்னா ஈரானுடைய கணக்கு என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஏற்படக்கூடிய குழப்பம் எண்ணெய் விலை உயர்வுக்கு காரணமாக மாறும். எண்ணெய் விலை உயர்வு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பணவீக்க உயர்வுக்கு காரணமாக மாறிடும். ட்ரம்ப் அரசியலுக்கு அழுத்தமாக மாறும், பேச்சுவார்த்தையில் சலுகை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ எகெயின் ஒரு பேச்சுவார்த்தை வந்தது என்றால் இந்த இடத்துல, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரொம்ப பவரான ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துல எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ, அந்த இடத்த வச்சு அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பேச்சுவார்த்தையில் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் நம்புகிறாங்க. அதனால தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத அவங்க பாதுகாக்க நினைக்கிறாங்க. ஈரான் கையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே எந்த விதமான வாய்ஸும் இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது நம்ம கையில் வரணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க. அடுத்ததாக குவைத் என்ன சொல்லியிருக்காங்க, தொடர்ச்சியாக பவர் அண்ட் டீசாலினேஷன் பிளான்ட் அப்படிங்கிறது 2 தினங்களில் 3 முறை அட்டாக்கு உட்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பெரும் துயரத்தை அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30 MQ-9 ரீப்பர்ஸ், அந்த ட்ரோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரோனை நாங்கள் அழித்து விட்டோம் என்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஈரான். ஸோ ஈரானுடைய இந்த அறிவிப்பு, அதுவும் MQ-9 ரீப்பர் அப்படிங்கிறதுலாம் பல லட்சம் ரூபாய் வரும். 30 MQ-9 ரீப்பர் அப்படிங்கிறத நாங்கள் அழிச்சிட்டோம், சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய உயர் திட்டத்தில், உயர் டெக்னாலஜியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்ஸ் ஈரானுடைய சாதாரண தாக்குதலுக்கு அழிந்து வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. ட்ரம்பினுடைய வார் கோல்ஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால அமெரிக்கர்கள் மீண்டும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் இன்றைக்கி தாக்குதலை நடத்தியிருக்காங்க அமெரிக்கா. இந்த டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போது ஈரானில் இப்போ புதிதாக உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு பவர் பிளான்ட். இந்த பவர் பிளான்ட்டில் திடீர்னு அமெரிக்கா அவங்களுடைய தாக்குதலை நடத்தி அந்த இடத்துல ஈரான் அணு ஆயுதம் செய்வதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அது எங்களுக்கு ரகசிய செய்தியாக கிடைத்தது. அதனால தான் இந்த டார்கோவின் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நாங்கள் என்ன செஞ்சோம், அட்டாக் அப்படிங்கிறத நடத்தணும் என்கிற தகவலை அமெரிக்கா கொடுக்குறாங்க. அமெரிக்கா கொடுத்த கையோடு ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, IRGCயால் பாதுகாக்கப்பட்ட பகுதியை இப்போ அமெரிக்கா அட்டாக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். IAEA அமைப்பு இருக்குல்ல, எந்தெந்த நாட்டில் எவ்வளோ கதிர்வீச்சுகள் இருக்குது, யாரெல்லாம் அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு நீங்கள் உடனடியாக இங்கே வந்து வேணால் சோதிச்சு பாருங்கள். ஸோ அங்கே ஏதாவது கதிர்வீச்சு ஏதாவது ஏற்பட்டிருந்தது என்றால் அதற்கு காரணம் அமெரிக்கா தான் இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி எல்லாத்தையுமே நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஈரான் வைத்திருக்கிறது. ஸோ IAEA அமைப்பு கண்டிப்பாக இந்த கர்கோவின் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் போய் அவங்களுடைய ரிசர்ச் செய்வாங்க. அதில் செஞ்சு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறதையும் உலக நாடுகளுக்கு அறிவிப்பார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் யாரை பாதிக்கும் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் தெரிஞ்சால் மட்டும்தான்
ஈரான் அமெரிக்கா யுத்தத்தில் அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதலால் என்ன மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஈரானுக்கு யுத்தம் மட்டும் பெரும் சிக்கல் கிடையாதாங்க, ஹீட் வேவும் பெரும் சிக்கல் தானா. ஸோ ஹீட் வேவ் மற்றும் யுத்தம் இது இரண்டுமே ஈரானுடைய ஒட்டுமொத்த அங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்கு பவர் கிடைக்காம, எலக்ட்ரிசிட்டி கிடைக்காம டோட்டல் பிளாக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் ஈரான் 2 சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒன்று ஓவர் ஹீட், இன்னொன்று நடந்து கொண்டு இருக்கக்கூடிய யுத்தம். ஸோ ஈரான் இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.